அப்ப தேவனுக்குள்ள எப்படி இருக்கணும்ன்றது முதலாவது தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அடுத்து ஏன் அப்படி சொல்லப்படுது கேட்டா, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். அதனால ஒவ்வொருவரும் தங்களை தேவனுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். இது எதற்கு உதாரணம்னா, திருமணம் ஒப்புவிக்கப்பட்டது. நீ எனக்கு, நான் உனக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், யோவான் 15:7 பிரகாரம். இது அப்படிப்பட்ட காரியம். மேலும் சொல்றது, இதுக்கு என்னெல்லாம் கிடையாது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் இது நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தையின்படி செய்யணும். பெரிய வார்த்தையை கேட்டு மனப்பாடம் பண்ணி அது எப்ப இருந்தாலும் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பைபிளை பார்க்காமே நிறைய வார்த்தையெல்லாம் சொல்றாரு. அந்த வார்த்தையின்படி அவர் நடக்கிறாரா, மற்றவர்களை நடத்துகிறாரா, அதுதான் முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்த வசனங்க சொல்லாம கூட வெறும் அதிகாரத்தை சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லை. இந்த வார்த்தை மனசுல பதிந்து அந்த வார்த்தையை அவர்களும் கேட்டு உணர்ந்து நடக்கின்றவர்களாக, மற்றவர்களை நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவங்க தான் கிறிஸ்தவர்கள். நிறைய பேர் ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, எக்ஸாம் வரும்போது பாஸ் பண்றாங்க. எத்தனை பேர் எதில் பாஸ் பண்ணாங்க? ஒரு ஸ்டேட்ல வந்தாரு, டிஸ்ட்ரிக்ட்ல வந்தாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தாரு, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன, இவர் பார்டர்ல வந்தாரு, 35ல பாஸ் ஆனாரு, 50ல பாஸ் ஆனாரு, அவங்கள 90, 99ல பாஸ் ஆனாங்க. இப்ப இதுல பாருங்க, ஒரு வேலைக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறீங்க, உங்களுடைய மார்க் ஷீட் பார்ப்பாங்க, உங்களுடைய கான்டாக்ட் ஷீட்டை பார்ப்பாங்க. மார்க் ஷீட்ல எது எவ்வளவு எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தரம் இருக்கு அப்படின்னு உங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த மார்க் ஷீட்டை வச்சு கவனிப்பாங்க. இங்கிலீஷ்ல 99 மார்க்னு சொன்னா இங்கிலீஷ்ல உள்ள காரியத்தை கேட்பாங்க, மேக்ஸ்ல உள்ள காரியத்தை கேட்பாங்க. எந்த மார்க் எடுத்திருக்கீங்கன்னு அதுலயே நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். அதை காட்டுல எந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சு பாஸ் பண்ணி வந்திருக்கீங்க, எந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணி வந்திருக்கீங்க, எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்ன இருக்கு, கம்ப்யூட்டர் தெரியுமா, இருக்கும் தெரியும், டைப்பிங் தெரியும், ஷார்ட் ஹேண்ட் தெரியும், டைப்பிங் லோயர் அப்பர் எவ்ரிதிங் டன். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அவங்க இதெல்லாம் பார்த்து இவ்வளவு தரம் உனக்கு இருக்கு, உன்னை காட்டினே இன்னும் ஒருத்தரை பார்ப்பாங்க. அவர் என்ன பண்ண, டிகிரியை முடிச்சுட்டு இன்னும் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்லாம் இருப்பாங்க. அப்போ உனக்கு கொடுப்பாரா, அவங்களுக்கு கொடுப்பாரா? இதுதான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறது. நாம் அநேகர் வரும், அனுபவத்தை கேட்கிறோம், அப்படியே போறோம். எத்தனை பேர் புரிஞ்சு அதை நினைவுபடுத்தி அதன்படியே தங்கள் வாழ்க்கையில அவர்கள் தங்களை தேவனுக்குள்ளாய் ஐக்கியப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? இதெல்லாம் ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவர் சாதாரண பார்க்க மாட்டார், சீர்தூக்கி பார்க்கிறார். யார் யாரு எப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பலன் கொடுப்பார். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இலவசமா வாங்குறாங்கல்ல, ஆண்டவர் இலவசம் யாருக்குன்னா அள்ளி கொடுத்துட மாட்டாரு. அவரும் நிதானித்து யாருக்கு கொடுக்கலாம் என்பதை தேவன் தீர்மானித்து தான் கொடுப்பார். அப்பதான் மடியில் சரிந்து அது விழும்படி கொடுப்பார். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம அப்படியே உட்காந்துருவோம், ஆண்டவர்கிட்ட போனா கொடுத்துருவாரு. ஒன்னும் அறியாத புத்தி உங்களுக்குள்ள இருக்குன்னா நிச்சயம் தேவன் அதை கூட உனக்கு என்ன கொடுக்கலான்னு தான் அவர் தீர்மானித்து கொடுப்பார். அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்படியே மூட்டை மூட்டையா கொடுத்துட மாட்டார். தெரியும் யாருக்கு எதை எப்படி கொடுத்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவர் தீர்மானிப்பார். மனுஷர்கள் நாமளே சிலர் தீர்மானிக்கும் போது தேவன் துல்லியமா தீர்மானிப்பார். அப்ப இதெல்லாம் நீங்க நினைவுபடுத்திக்கணும். கிறிஸ்துக்குள்ள வந்தா எல்லாம் கிடைச்சிட்டா கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்?
நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் தோட்டத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டாரு, எத்தனை மணிக்கு வந்தவங்களுக்கும் அவர் சொன்ன பணத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அது அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், ஆண்டவராக சொன்னதுனால. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து நடப்பவர்களுக்கு தேவன் எப்படி தீர்மானிப்பார் என்பதும் அவருடைய திட்டம், அவருடைய சித்தம். இதெல்லாம் நீங்க நினைவுபடுத்தினால்தான் நமக்கு நன்மை எங்கிருந்து கிடைக்கிறது நீங்க தீர்மானிக்க முடியும். நாங்க எல்லாரும் வந்துட்டோம், நன்மை கிடைக்கும்னா அது கூட ஆண்டவர் எத்தனை % உங்களுக்கு கொடுக்கலான்னு அவர் தீர்மானிக்க, அதுக்கும் நன்மை உண்டு வந்தவர்களுக்கு. அதான் வசனம், ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்புகிறது இல்லை. அப்ப ஏதாவது ஒரு நன்மை கொடுத்து அனுப்புறாரு. ஆனா எப்படிப்பட்ட நன்மை நம்ம பெற்றவர்களாய், நாம் எதிர்பார்க்கிற நன்மையை பெற்றவர்களாய் தேவனுக்கு வர வேண்டும். அப்படி வந்தாதாங்க நன்மையும் கிடைக்கும், பரலோகத்துக்கு போவதற்கு நமக்கு தகுதியும் தேவன் வார்த்தையில இருக்கு. இரண்டையும் பார்க்கணும். வெறும் நன்மை மட்டும் வாங்கி அதை உபயோகித்து இந்த பூமியோடு போறவங்களா இருக்கக்கூடாது, பரலோகத்துல அவரோட கூட போய் இருக்கணும்.